எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்துல இன்னைக்கு தேவனுடைய ஊழியர் செய்யற பிள்ளைகள், தேவ ஆவியினால நிறைந்திருக்கிற பிள்ளைகள், நீங்க உண்மையிலேயே தேவ ஆவியானவரால தான் நடத்தப்படுறீங்களான்னு உங்களை ஆராய்ந்து சோதித்து பாருங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய திருச்சபைகளை கட்டி வைத்திருக்கிற ஒளியின் தூதனுடைய வேஷம். அவன் இன்னைக்கு வலு சர்ப்பத்தினால தன்னுடைய பலனால அவன் சபைகளை மாத்திரமல்ல ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கட்டி வச்சிருக்கிறான். இன்னைக்கு கட்டி வச்சு என்ன செய்யறான்னா, அவன் இன்னைக்கு ஆளுகை செய்யறான். இன்னைக்கு நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இந்த ஒளியின் தூதனுடைய வேஷம் தரிப்பிக்கப்பட்டு அவனுடைய ஆளுகைக்குள்ள போன சபைகள்ல அற்புதம் இருக்கும், அடையாளம் இருக்கும், பிரசங்கம் கூட பண்ணுவாங்க. ஆனா அவங்க கட்டப்பட்டிருக்கிறது அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா வசனம் சொல்லுது, 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 14-15 படிங்க. அது ஆச்சரியமல்ல, அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே, ஆகையால் அவருடைய ஊழியக்காரரோ நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்துக் கொண்டால் அது ஆச்சரியமல்ல, அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாயிருக்கும். அதுக்குதான் சொல்றேன், நீங்க ஆவியில இருக்கணும், அனலா இருக்கணும், ஜெபத்துல இருக்கணும். நீங்க அபிஷேகத்தினால தேவ ஆவியினால உங்க பலிபீடம் எரிஞ்சிட்டு இருந்தா தான் இவனுடைய தந்திரங்களை கண்டுபிடிக்க முடியும். அது ஆச்சரியம் இல்ல. இன்னைக்கு பார்க்கிற எல்லா ஊழியர்களும் தேவனுடைய ஊழியர்களா? அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள், நல்லது. ஆனால் தேவ ஆவியினால நடத்தப்படுகிறார்களா? ஒளியின் தூதனுடைய வேஷத்துக்குள்ள இன்னைக்கு அநேக சபைகள் போயிட்டு இருக்கு. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒருத்தன் நல்லா கவனிங்க, ஒரு ஊழியக்காரன் உண்மையா இருந்தால், ஒரு சபை உண்மையாய் தேவ ஆவியினால நடத்தப்பட்டால் அவர்கள்ட்ட என்ன வெளிப்படும் அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 16வது வசனம் படிங்க. அவர்களுடைய கனிகளினாலே, நல்லா முதல்ல சொல்றாரு கவனிங்க, அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முச்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் பழங்களை பறிக்கிறீர்களா? போதும், நல்லா கவனிங்க, அவர்களுடைய கனிகளினால் அறிவீர்கள். இன்னைக்கு ஒளியின் தூதனுடைய வேஷத்துக்குள்ள ஒரு சபை போயிருச்சு, வலு சர்ப்பம் அந்த சபையை கட்டி வைத்திருக்குன்னா சபையில முதல் வளர்ச்சி இருக்காது, 2வது ஆத்துமா இருக்காது, அப்படின்னா கனிகள் இருக்காது, பிரசன்னம் இருக்காது, உலகத்துக்குரிய பாடல்கள், உலகத்துக்குரிய வழிபாடுகள். பாருங்க, தேவ பிரசன்னம் அவங்க சாயல்ல வெளிப்படாது. ஆனா அவர்கள் ஊழியக்காரர்கள். அதான் சொல்றாரு, நீதியின் பாருங்க வேஷத்தை தரித்துக் கொண்டார். அப்படியே மேல் பூச்சா என்ன இருக்கும்? ஆராதனை இருக்கும். மேல் பூச்சா என்ன இருக்கும்? அபிஷேகம் இருக்கும். மேல் பூச்சா என்ன இருக்கும்? மட்டும் ஏன்னா பிசாசுக்கும் அதை செய்ய அதிகாரம் இருக்கு. அதான் சொல்ற, அவர்களுடைய கனிகளினாலே. இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய திருச்சபைகள் இன்னைக்கு மங்கி ஒளியின் தூதனுடைய வேஷத்துக்குள்ள போய் பல வருஷங்கள் ஆகி கூட கண்கள் திறக்கப்படல. ஏன்னா உள்ள போயிட்டு அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு நினைப்பு ஆவியானவர் எங்களோட தான் இருக்கிறாரு. அந்த ஆவிக்குரிய அனுபவத்தை அவங்க கடந்து போயிட்டாங்க. அந்த கண்கள் மறைக்கப்பட்டுட்டு அவங்க விழுந்து பல நாட்கள் போயிருச்சு. இன்னைக்கு நீங்க ரொம்ப எச்சரிக்கை, உங்களை ஆராய்ந்து பாருங்க, ஆவியானவர் உங்களோட தான் இருக்காரா, இல்லாட்டி பிசாசு ஒளி தூதனுடைய வேஷத்தை தரிச்சு உங்களை இயக்குறானா? ஏன்னா ஒருத்தன் தேவனோட இருந்தா முதல்ல அவன் என்ன செய்வானா? எடுத்து வாசிங்க, யோவான் 15:5 படிங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். மிகுந்த கனிகளை கொடுப்பான். மிகுந்த கனினா என்ன? ஆத்துமாக்கள் பெருகும், சபைகள் பெருகும், ஆவியில ஊறி திளைக்கிற அனுபவம். ஆனா இன்னைக்கு பல வருடங்கள் ஆகி கூட உங்க சபைகள் அடுத்த கட்டத்துக்கு போகல. ஒருவேளை உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லைன்னா எப்பயோ நீங்க அவனுடைய ஆளுமைக்குள்ளதான் இருக்கிறீங்க. ஆனா அது உங்களுக்கு தெரியல. ஆனா அதான் நீதியின் வேஷத்தை தரிச்சு நம்ம இன்னும் ஓடிட்டு தான் இருக்கிறோம். வசனம் சொல்லுது அழகா பாருங்க, யோவான் 15:5 இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் இருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். இன்னைக்கு நீங்க கனிகள் கொடுக்கிற திராட்சை செடியா இருக்கிறீங்களா? திராட்சை செடி யார் தெரியுமா? திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சம். கர்த்தர் எங்க சொல்றாருன்னா, ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் அங்க அழகா சொல்றாரு, 5வது அதிகாரம் 4வது வசனத்தை படிங்க. நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம், அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருந்தேன். அது கசப்பான பழங்களை தந்ததென்ன? கசப்பான பழங்களை தந்ததென்ன? அதே கீழே சொல்றாரு, இஸ்ரவேலின் வம்சம் தான் அவருடைய திராட்சை செடி. சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சம். நல்லா கவனிங்க, சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம்னா இன்னைக்கு சபை அவருடைய திராட்சை தோட்டம். பாருங்க, அத சொல்றாரு, இஸ்ரவேலின் வம்சம். இன்னைக்கு சபையில கனிகளையே இல்ல, இன்னைக்கு ஆத்துமாக்களையே இல்ல. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் ஆத்துமாக்கள் வரல பாஸ்டர், அதெல்லாம் ஒரு ஆத்துமாவை கொண்டு வர்ற எவ்வளவு கஷ்டம். தேவனோட நிலைச்சிருந்தா, தேவனுடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்தா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஊழிய பாதையில கனிகள் கொடுத்துட்டே இருப்பீங்க. அதான் கொரிந்தியர்ல பவுல் எழுதுறாரு,
ஆவிக்குரியவன் நிதானிச்சு பார்க்கட்டும். ஏன்னா இன்னைக்கு ஒளியின் தூதனுடைய வேஷத்தினால சபைகள் இன்னைக்கு கட்டப்பட்டிருக்கிறதால இன்னைக்கு முட்பூண்டுகள்ல அவங்க என்ன நினைக்கிறாங்க, திராட்சை பழம் கிடைக்கும், அத்திப்பழம் கிடைக்கும். ஏன்னா நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். அதுனா இந்த ஒளியின் தூதனுடைய வேஷம் தரித்த எல்லா சபைகளும் இனி வரும் பொழுது எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும். இன்னைக்கு உங்க சபையினுடைய நிலைமை என்ன? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நிலைமை என்ன? நல்ல கனி கொடுக்குறீங்களா? இல்லாட்டி தேவனோட உறவு இருக்கா? அந்த திராட்சை செடியோட கொடியா நீங்க பிணைக்கப்பட்டிருக்கிறீங்களா? பிணைக்கப்பட்டது போல போர்வேல இருக்கிறீங்களா? நீங்க நிதானிச்சு கொள்ளுங்க. இன்னைக்கு நிறைய சபைகள் பிணைக்கப்பட்டது போல சாயல் தான் இருக்கே ஒழிய கனி இல்ல. அத்தி மரத்துட்டு வராரு, அவர் நல்ல பழம் இருக்கும் அப்படின்னு பாக்குறாரு, ஆனா அத்தி மரத்துட்டு என்ன இல்ல, ஒரு பழமும் இல்லை. இன்னைக்கு ஒளியின் தூதனுடைய வேஷம், இன்னைக்கு வலு சர்ப்பத்தினுடைய ஆவி அப்படின்னா இன்னைக்கு அந்த ஒளியின் தூதனுடைய வேஷம் தன்னுடைய சர்ப்பத்தினுடைய வல்லமையால சபையை கட்டி வச்சிருக்கு. அதனாலதான் தரிசனம் செயல்படல. அதனாலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னைக்கு பின்மாற்றம். இந்த ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்த இந்த நீதி ஊழியக்காரர் எல்லாம் பாத்தீங்கன்னா தனிப்பட்ட நேரம் கர்த்தரோட இருக்க முடியாது. ஏன்னா அவங்க தனிப்பட்ட நேரம் கர்த்தரோட இருந்தா இன்னைக்கு என்னைக்கோ சபை வளர்ந்துருக்கும், என்னைக்கோ ஆவிக்குரிய கட்டத்தை அடுத்த கட்டத்தை கொண்டு போயிருக்கணும். ஏன்னா அவங்களால கொண்டு போக முடியாது. அவங்க பாத்தீங்கன்னா அந்த கைவிடப்பட்ட நிலைமைக்கு உள்ள போய் அவங்க கட்டப்பட்டுட்டாங்க. அதை உடைச்சு வர்றதுக்கு அவங்க பிரயாசப்படணும். ஆனா அவங்களுக்கு பிரயாசப்பட கிடையாது. ஏன்னா பிரயாசப்பட விருப்பம் இல்லை. ஆனா ஆண்டவர் எத்தனையோ தடவை தீர்க்கதரிசிகளை தம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு சொன்னாலும் காது கேட்கப்படலை. ஏன்னா செவிகள் அடைக்கப்பட்டுருச்சுல்ல. ஏன்னா அதான் சொல்லுவேன், இன்னைக்கு ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய பாருங்க தேவனுடைய பிள்ளைகள், ஊழியத்தை செய்கிற கர்த்தருடைய விசேஷித்த அபிஷேகம் பெற்றவர்கள் இந்த கடைசி காலத்துல நெருப்பாய் நிற்க வேண்டியவர்கள். இவனுடைய தந்திரத்துக்கு உங்க சபைகளையோ உங்களுடைய ஆத்துமங்களையோ கொடுத்துறாது. ரொம்ப டேஞ்சர், ரொம்ப டேஞ்சர். நான் படிக்கும் பொழுது ஆவியானவர் சொன்னாரு பாருங்க, எனக்கு வெளிப்படுத்தின விஷயம், என்னோட அவர் பேசி உணர்த்தின விஷயம், இது காலம் கடைசி காலம், உன் கனியை காத்துக்கொள்ளு. நீ கனி கொடுக்கிற மரம், நீ மலடா போயிடக்கூடாது. ஒளியின் தூதனுடைய வேஷம் இந்த வலு சர்ப்பத்தினுடைய ஆவிகளுக்குள்ள நீ வஞ்சிக்கப்பட்டு என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. சபையை அவன் கட்டி வச்சுட்டான்னா அடுத்தது போராட முடியாது. ஏன்னா பலன் இருந்தா தானே போராட முடியும். பலன் எங்க கிடைக்கும்? அரை வீட்டுக்குள்ள தனிமையில கிடைக்கும். இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுடைய வீட்டுல வெளி தோற்றத்துல எரிய விரும்புறமே ஒழிய இன்னைக்கு ஒளியின் தூதனுடைய வேஷத்துல தரிக்கப்பட்ட அத்தனை ஊழியக்காரர்களும் வெளி தோட்டத்துல பிரகாசமா இருப்பாங்க. அந்தரங்க வாழ்க்கையில ஒண்ணும் இருக்கா. நாம வெளி தோற்றத்துல எரிய விரும்பக்கூடாது. அந்தரங்கத்துல எரிய விரும்பினா வெளி தோற்றத்துல கர்த்தரை பயன்படுத்துவார். நீ இன்னாலும் சொல்ல தேவையில்ல, கர்த்தரை உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய விரும்புவார். அதால இன்னைக்கு சபைகள் ஜாக்கிரதை. இந்த ஒளியின் தூதனுடைய வேஷத்துக்கு, வலு சர்ப்பத்தினுடைய ஆவிகளுக்கு விலக்கி காக்கணும்னா இரவு முழுவதும் ஜெபிக்கணும், அந்நிய பாஷையில நிரம்பி இருக்கணும், ஆவியில பலப்படணும், சத்தியத்துல வல்லமையா இருக்கணும், தேவ சமூகத்துல காத்திருக்கணும். உலகத்தை விட்டு அற வீட்டுக்குள்ள தேவ பிரசனத்துல நிரம்பி இருக்கிற சபையும் தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையும் தான் இந்த கடைசி காலத்துல அனல் கொண்டு எரிய முடியும். அப்படிப்பட்டவர்கள் தான் மணவாள கிறிஸ்துவோட மணவாட்டியாய் உள்ள போக முடியும். அதால உங்களை நீங்களே ஆராய்ந்து கொள்ளுங்க. பாருங்க 2 கொரிந்தியர் பாருங்க 11வது 2 கொரிந்தியர் பாருங்க 11வது அதிகாரம் 14, 15, மத்தேயு 7, 16. அது போல நல்லா கவனிங்க. யோவான் 15, 5, ஏசாயா 5, 4. இந்த வசனங்களை நீங்க எடுத்து படிங்க. ஆவியானவர் உங்களோட பேசுவாரு. நீங்க எப்படி கனி கொடுக்க வேணும்ன்றதை கர்த்தர் இதுல உங்களோட பேசுவாரு. இதை தவிர இன்னும் உங்களுக்கு சில பாருங்க ஆழமான பாருங்க கேள்விகளுக்கு விட வேணும், இல்லாட்டி என்னுடைய கேள்விகள் இருக்கு அப்படின்னா அதை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இனி வர நாட்கள் உங்க கமெண்ட்ஸை பார்த்துட்டு அதுக்கேத்த காரியத்தை ஆவியானவர் எங்களை மறைத்து பேச கர்த்தர் கிருபை செய்யட்டும். God bless you.